தமிழக துணை முதலமைச்சரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்தும் வகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் செய்து கழக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். இதில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் நேற்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசி கழக நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து ஆலோசனைகளை வழங்கினார். முன்னதாக கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் இல்லத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். இந்த பயணம் கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்கும் அவர்களின் கருத்துக்களை பெறுவதற்குமான ஒரு முக்கிய முயற்சி. இதன் ஒரு பகுதியாகத்தான் அவர் மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அனைத்து நிலை கழக நிர்வாகிகளையும் நேரில் சந்தித்து கலந்துரையாடி வருகிறார். இந்த நிலையில் நேற்று விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளை சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கலந்துரையாடினார். இதன் பின்னர் அவர் உரையாற்றியதாவது: மாநில உரிமைகளை பாதுகாக்க இந்தியாவிலேயே பாசிச பாஜகவை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே தலைவர் நமது முதலமைச்சர் மட்டும்தான். நமது முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல் மந்திரிகளுக்கும் ரோல் மாடலாக இருக்கிறார். இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சியை அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதனால்தான் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து வருகிறது. எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுகிறதே என்று சீடர்களும் அவர்களது அடிப்படைகளும் எரிச்சல் அடைகிறார்கள். இதனால்தான் நாள்தோறும் புது புது பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள். எதையும் எதிர்கொள்ளும் வலிமை நமக்கு இருக்கிறது. அதிமுகவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணி உருவாகிறது. இப்போது செங்கோட்டையன் அணி உருவாகி இருக்கிறது. அவர் ஹரித்துவார் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அமித்ஷாவை சந்திக்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் 4 கார்கள் மாறி அமித்ஷாவை சந்திக்கிறார். வெளியே வரும்போது முகத்தை மூடிக்கொண்டு வருகிறார். பத்திரிகையாளர்கள் படம் பிடித்து போட்டதும் முகத்தை துடைத்தேன் என்கிறார். ஏசி காரிலேயே முகம் ஏற்கிறது என்றால் அப்படி வேர்க்கும் அளவுக்கு என்ன நடந்தது? வடிவேலு பட காமெடியில் வருகிற மாதிரி பேக்கரி டீலிங் நடந்திருக்கிறது. அமித்ஷா தான் தங்களது தலைவர் என்று அதிமுக தலைவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். நமது கூட்டணி உடைந்து விடாதா என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது கூட்டணி கொள்கை கூட்டணி. அனைத்து தலைவர்களுடனும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவர் நமது தலைவர். அதனால்தான் நமது கூட்டணி இத்தனை ஆண்டுகளாக ஒற்றுமையாக இருந்து வெற்றிகளை பெற்று வருகிறது. வருகின்ற தேர்தலிலும் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் பேசினார். மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள்.